வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஒன் டே ட்ரிப் எங்கே வந்திருக்கோம்? சென்னை. எதுக்காக வந்தோன்னு எங்களுக்கும் தெரில, ஏன் வந்தோன்னு எங்களுக்கும் தெரில. ஆனால் ஏதோ ஒன்றத்தை சுற்றி பார்த்து இன்றைக்கி உங்களுக்காக வீடியோ கண்டென்ட்டோடு இன்றைக்கி போகிறோம். கூட நம்ம அண்ணாத்தையும் வந்திருக்காரு. இன்றைக்கி மஸ்ட்டு பண்ண போகிறோம் மக்களே. நம்ம ஃபஸ்ட்டு மெட்ரோவில் தான் போக போகிறோம், கோயம்பேடு மெட்ரோ. மக்களே ஒரு டிசப்பாயின்மெண்ட். நாங்கள் எந்த ஏரியா, நாங்கள் போகிற ஏரியாவுக்கு மெட்ரோவே இல்லையாமா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மன்சூர் சொல்லுங்கள். இதில் வேறு வக்கனையாக பேச்சு வேறு, வா போகலான்ட்டு. கோயம்பேட்டிலேருந்து மெட்ரோவுக்கு போகிற வழியில் இந்த வெயிட் மிஷின் இருக்குது. நான் 5 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டேன். இது எழுதியிருந்துமே நான் 5 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டேன். காலையில் ஒரு ஏமாற்றம். அதான் 5 ரூபா. மக்களே சென்னை வந்தோம். எங்கே போகலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபீனிக்ஸ் மால் தான் போகலான்னு பற்றி யோசித்தோம். ஒரு வழியாக ஃபீனிக்ஸ் மாலை வந்துட்டோம். ஃபீனிக்ஸ் மாலில் எல்லாமே அழகான விஷயங்கள் இருக்குது. அங்கே ஒரு வணக்கம், நல்லா இருக்கேன். இதைத்தான் பல வீடியோவில் பேசிகிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, ஏதாச்சும் பேசுதான் அவங்க கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. சூப்பராக பொண்ணு சூப்பராக. வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்பாக சென்னை வந்திருக்கோம். சென்னையில் ஆல்ரெடி நம்ம ஃபீனிக்ஸ் மால் போயிட்டு சுற்றி நல்லா பார்த்துட்டு இப்போ வந்து கிண்டியில் மெட்ரோ ட்ரெயின்லேருந்து ஏர்போர்ட் போக போகிறோம். ஏர்போர்ட் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம வடபழனி போக போகிறோம். வடபழனியை பார்த்துட்டு அப்படியே மெரினா போயிட்டு சுற்றி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு, அதே சமயம் அதுக்கப்புறம் இன்றைக்கி யாருக்கு மேட்ச்சு கிரிக்கெட்டு சேப்பாக் ஸ்டேடியத்தையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். மெட்ரோ ட்ரெயினுக்காக வெயிட்டிங். ஃபஸ்ட் டைம் மெட்ரோ ட்ரெயின். ரொம்ப நல்லா இருக்கு மெட்ரோ. இது ஒரு நாள் சென்னையில் எல்லாம் போகலாம். வந்தாரு ட்ரெயின் வந்துடுச்சு. நம்ம ஏர்போர்ட் வந்துட்டோம் மக்களே. சென்னை ஏர்போர்ட்டை பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் போதா இல்லை இப்போ தான் மறைச்சிட்ருக்காங்க. இண்டிகோ பஸ். ஹெலிகாப்டர் போகுது. ஹெலிகாப்டர் வணக்கம் மக்களே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ரோவிலேருந்து எங்கே இருக்கணும், வடபழனி அண்ணா நகர் டவருக்கு போக போகிறோம். இப்போது நம்ம நிறைய பாட்டிலெலாம் பார்த்துருக்க ஒரு ஃபேமஸ் பிளேஸ் தான் இப்போ போய். ஹாய் காய்ஸ், இவன் வந்து பண்ணுறான்னு தான் சொல்லிட்டு இருக்கான் ஒவ்வொரு நேரமும். ஆனால் என்ன பண்ணுறான்னு இவனுக்கும் தெரில, என்ன பண்ணப்பான்னு எனக்கும் தெரில. மொத்தத்தில் என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரில. சும்மா கேட்டால் இது பண்ணுறா அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான், சுற்றிட்டு இருக்கான். கடைசியில் என்ன முடிவு பண்ண போகிறான்னு தெரில. பாய், என் பேர் சதீஷ், இவர் பேர் மன்சூர். இப்போ பாட்டு பாட போகிற மன்சூர், பாட்டு போடுற. இதுதான் சென்னை கெத்து, நட்பு தான் எங்கள் சொத்து. இப்படி தான் நாங்கள் வீடியோக்கு நடுவில் பாட்டு பாடி உங்களை மகிழ்விப்போம். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் என்ஜாய் பண்ணுறது தான் பைத்தியமாக ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், கண்டுக்காதீங்க. அவ்வளோதான். அண்ணா நகர் டவர் பார்க் போயிட்டு உங்களுக்கு
ஜூம் பண்ணி காட்டுறேன். கம் சப்ஸ்கிரைப் பெருங்குடி மக்களே. அண்ணா நகர் டவர் பார்க் வந்துட்டோம். அண்ணா நகர் டவர் பார்க் வந்துட்டோம் மக்களே. மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ டவர் பார்க்கு மேலே மன்சூர். ஹலோ காய்ஸ், என் நண்பன் டவர் பார்க் ஏறிட்டு இருக்கான். மக்களே பாருங்க பாருங்க. அண்ணா நகர் டவர் பார்க் மக்களே. டவர் பார்க் பார்த்துட்டு அப்படியே கீழே கிளம்பிட்டு இருக்கோம். பக்கமே பயங்கரமான பிளேஸுங்க. இந்த பார்க்கு ஃபுல்லாகவே நல்லாவே சுற்றி பார்க்கலாம் போல் சென்னையை. இங்கே வியூ செம்மையாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கறதுக்கு சென்னை எவ்வளோ நல்லா ஆனால் என்ன அப்பார்ட்மெண்ட். ஹாய் காய்ஸ், சும்மா இன்னும் எத்தனை நாள் தான் ஏமாற்றிருப்பாங்க தெரியல. கம் டு துபாய்ன்ட்டு. துபாயெல்லாம் ஒன்றும் இல்லை காய்ஸ். இங்கே சென்னைக்கு வாங்க, நீங்கள் ஒரு டைம் எல்லாமே ரசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் துபாயா சென்னையான்னு தெரிஞ்சுக்குவேன். இது ஒரு நல்ல ஃபீல் தான் இருக்குது சென்னையோட. துபாய் அது வேறு கண்ட்ரி விட்டுடுங்க. அது தமிழ்நாட்டில் சென்னை தான் பெஸ்ட்டு எல்லாத்துலேயும். நான் உங்கள்கிட்ட எதுவுமே ஆமாம், இவர்கிட்ட நம்ம துபாய் போகலாமா சென்னை போகலாமான்னு கேட்ட மாதிரி துபாயை பற்றி சென்னையை பற்றி துபாய் ரெண்டுமே வெவ்வேறு தான். இல்லை ஏமாத்ததை பற்றி சொன்னான்ப்பா. மக்களை ஏமாத்துறாங்களே துபாய் வாங்கன்ட்டு அதை பற்றி சொல்கிறேன். ஓகே ஹபிபி கம் டு சென்னை. நம்ம சென்னை சிங்கார சென்னைக்கு வாங்க காய்ஸ். என்னங்க துபாய் இது அமெரிக்கா ஆஃப்ரிக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் சென்னை வாங்க. இங்கே சென்னையை சுற்றி போகாதவங்களுக்கு நம்ம மன்சூர் சொன்ன தான் ஹபிபி கம் டு சென்னை. பார்த்தீங்கன்னா சென்னை ஒன் டே ட்ரிப்பில் நம்ம மொத்தம் இப்போ 3 இடத்த கவர் பண்ணியிருக்கோம். மால் போயிருக்கோம், அப்புறம் அண்ணா நகர் டவர் பார்க் இப்போ வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி மெட்ரோ கூப்பிட்டு போயிருக்கோங்களே. இப்போ எங்கே போகிறோம்? இப்போ மெரினா பீச்சுக்கு போகிறோம். மெரினாவுக்கு போயிட்டு உங்களுக்கு எல்லாம் இப்போ டீ குடிக்கிறோம். தலை வலிக்குது மக்களே. இதான் ஹைகோர்ட்டு பார்த்துக்கோங்க. மெட்ரோலேருந்து இறங்கி இப்போ மெரினாவுக்கு போயிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் மெட்ரோலேருந்து மெரினாவுக்கு வரவங்களுக்கு எல்லாரையுமே ரொம்ப தூரம் இருக்குது. மக்களே வந்தீங்கன்னா நீங்கள் லோக்கல் ட்ரெயினில் வந்துடுங்க. லோக்கல் ட்ரெயின் வந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. பஸ்ஸு வேஸ்ட்டு தான். மெட்ரோவில் வந்தாலும் இன்னும் வேஸ்ட்டு தான். மெட்ரோவில் சீக்கிரமாக வரலாம். ஆனால் எங்கே நடந்து போகணும். பார்த்துட்டு இப்போ பார்த்து வாங்க வரதுக்கு தான். உள்ளே விட்டுக்க மாட்டாங்க. மெரினாவுக்கு வந்துட்டோம் மக்களே. பார்த்துக்கோங்க மெரினா பீச். மக்களே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் இருக்கோம். எவ்வளோ தூரங்க இருக்குது. நடக்க போயிட்டே இருக்குது. கன்னித்தீவு மாதிரி. நம்ம போகிற வரைக்கும் போலீஸும் வந்துடுவார் போல இருக்குது. அதுதான் இப்போ 7-8 மணி ஆச்சு. அதுக்குள்ளே போலீஸும் வந்துட்டாங்க. ஃபுல்லாக க்ரௌடு பயங்கரமான க்ரௌடாக இருக்குது. வேறு மெரினா ஃபுல்லாக சண்டேன்றதுனால. மெரினாவுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இப்பொழுது பிரியாணி சாப்பிட கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி மெரினாவை சுற்றி பார்த்த பயணம் இத்துடன் நிறைவடைகிறது. மன்சூர் வணக்கம் மாப்பிள்ள. ஓகே, கடைசி ஏதாச்சும் சொல்ல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை காய்ச்சி. பார்த்து இருந்து போங்க, அவ்வளோதான். பார்த்து இருந்துக்கோங்க. மக்களே, சேப்பாக் ஸ்டேடியம். சேப்பாக் ஸ்டேடியம்.
மெட்ரோ வந்து சென்னையில் இருக்கவங்களுக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ, எங்களுக்கு பயங்கரமாக யூஸ் ஆச்சு. காலையிலேருந்து தூங்கி எழுந்ததுலேருந்து மெட்ரோவில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கோம் நாங்கள். மெரினா போயிட்டு அப்படியே வரும்போது சேப்பாக்கம் ஸ்டேடியத்தை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு சாப்பிட்டு கரெக்டாக எங்கடா பக்கம் என்னடா இருக்குதுன்னு பார்த்தோம்னா மெட்ரோ இருந்துச்சு. மெட்ரோவில் மறுபடியும் ஏறிட்டோம். மறுபடியும் இப்போ நாங்கள் கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடுலேருந்து பஸ் ஏறலான்னு பிளான் பண்ணோம். பட் பஸ்ஸில் போனோம்னா பயங்கரமாக லேட் ஆகும். பட் ஆனால் மெட்ரோ இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். கண்டிப்பாக மெட்ரோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் ஏரியாவிலேயே மெட்ரோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சென்னைக்கு வந்தீங்கன்னா மெட்ரோ மட்டும் யூஸ் பண்ணுங்கள், எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அவங்க போகிற இடத்துல மெட்ரோ இல்லைன்னா என்னத்தை யூஸ் பண்ணுவாங்க? இருக்கும் இல்லாமலாம் இருக்காது. இருக்க இடத்துல பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, மெட்ரோவுக்கு ஒரு பாய். மக்களே, நம்ம காலையில் எங்கே ட்ரிப் ஆரம்பித்தோமோ அங்கேயே இப்போ ட்ரிப்பு முடியுது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கீப் ஃபாலோயிங், சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.